அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு வில்லேஜ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நொச்சிலேயே 2 வகை இருக்குது. நொச்சிலே ஒன்று நீல நொச்சி, இன்னொன்று வந்து கருநொச்சி. இப்போ நம்ம வந்து கருநொச்சியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நீல நொச்சி. இந்த நீல நொச்சி பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த இலை, இந்த பூ, இது பார்த்திங்கன்னா இந்த காய் எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே மருத்துவ மூலிகை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அது என்னென்ன பயன்பாட்டுக்கு நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனிதருக்கு இந்த உடம்பு வலி அதிகமாக இருக்குங்க. இந்த உடம்பு வலிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நொச்சி ரொம்ப பயன்படுது. எப்படின்னா இந்த நொச்சி இலை, ஆடதோட இலை, வேப்பலை, அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஆரசுபதி இலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம வெந்நீர் வைக்கும்போது அதோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குளித்தோம்னா உடம்பு வலி தீருங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆரசுபதி இலையெல்லாம் ரொம்ப நமக்கு மருத்துவ குணம் வைக்கிறதுனால அதோடு இந்த நொச்சியும் சேர்ந்து நமக்கு இந்த உடம்பு வலி தீரத்துக்கு பயன்படுது. இன்னும் பார்க்க போனால் காய்ச்சல், தலைவலி, ஜலி, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த நொச்சி பயன்படுது. இந்த நொச்சி எப்படி காய்ச்சலுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, உங்களுக்கு இப்போ ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நொச்சி இலையை பறித்து நம்ம தலாவணி உரம் இருக்குல்லங்க, தலாவணி உரையில் நொச்சி இலையை வச்சு நம்ம இரவு முழுவதும் தலாவணிக்கு பதில் இந்த நொச்சி இலையை தலையணையை நம்ம வந்து பயன்படுத்தி காலையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இந்த ஜலதோஷம் எல்லாம் போயிடும். அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மூக்கடைப்புக்கு என்ன பண்ணணும்னா இந்த நொச்சி சாறு எடுத்து நீங்கள் அதை மூக்கில் வந்து உறிஞ்சினீங்கன்னா அந்த மூக்கடைப்புங்கிறது போயிடும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை தான், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதே மாதிரிக்கு பார்க்க போனீங்கன்னா பெண்களுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா பெண்களுக்கு மாத விளக்கு தூண்டுறதுக்கு இந்த நொச்சி பயன்படுகிறது. அதே மாதிரிக்கு பார்க்க போனீங்கன்னா நிறைய வகையில் பயன்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உணவு தானியம், அதே மாதிரிக்கு வீட்டில் கிராமத்துலலாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ உணவு தானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்து பயரெலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த உளுந்து பயரெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருப்போம், பானையில் வச்சுருப்போம், இல்லை பக்கெட்டில் வச்சுருப்போம். ஒரு குறிப்பிட்ட சில நாளுகளுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பூச்சி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்து காய வைப்பாங்க, திருப்பி அதை வந்து வச்சுருப்பாங்க, பூச்சி பிடிக்கும். நம்ம அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த நொச்சி இலையை பறித்து அதோட 2-3 பட்டை மிளகாலாம் போட்டு காய வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு பூச்சியும் பிடிக்காது. பத்திரமா நீங்கள் அதை பாதுகாத்து வச்சுக்கலாம். அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா இந்த நொச்சி இலை சாறை எடுத்து அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து அந்த சாறை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு தணியும். புரியுதுங்களா? உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரிக்கு இந்த நொச்சி இலை சாறு எடுத்து அதோட வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது என்ன பண்ணும், உடல் சூடு தணியும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தானியம் இப்போ சொன்னோம்னா அதே மாதிரிக்க உளுந்து பயிர் எதுக்காக இருந்தாலும் இது பயன்படும். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா இன்னும் கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெவலில் கிராமத்தில் நொச்சியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுலேருந்து தான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு. இப்போ கிராமத்தில் அந்த உளுந்து பயிர் இது மாதிரிக்கு இன்னும் தானியத்துக்கு பயன்படுத்தும் போது இன்னும் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இந்த கோழி அடையேற்றுவாங்க. அடையேற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் இந்த செல்லுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா அந்த கோழி அடையேற்றும் போது அந்த அடையத்தி வைக்கிற அந்த பொருளோட நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நொச்சி இலையை போட்டிங்கன்னா அந்த ஒரு செல்லுன்னு ஒன்று பிடிச்சி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற அந்த இது கோழிக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். மேலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன பண்ணிங்கன்னா இன்னும் இந்த ஒரு கொசு விரட்டியாக கூட இது பயன்படுது. கொசு விரட்டியாக எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதமெல்லாம் மழை பெஞ்சு நிற்கும், திருப்பி வந்து வந்துடும். அதே மாதிரிக்கு வில்லேஜ்லேயும் கொசு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் கெமிக்கல் அதிகமாக தான் எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணி கொசு விரட்டி இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பூ இலையெல்லாம் எடுத்து அதை காய வச்சு அதை வந்து நீங்கள் வந்து வேறு கெமிக்கலில் வந்த இதுக்கு பதில் புகை போட்டு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதில் இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடு மாடு இருக்கிறவங்க வீட்டிலலாம் வந்து புகையை போடும்போது இது பார்த்திங்கன்னா இந்த புகை வந்து நமக்கு வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்தாது, எதுவும் பண்ணாமல் நமக்கு வந்து உடல் நலத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் இதுவும் பயன்படுத்தலாம்.